இந்திய பொருளாதாரத்தை கையாளுறதுல பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வேறுபாடு இருக்கு, கடந்த காலத்திலயும் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பத்ரி சொல்றாரு. நீங்க அதற்கு ஏதேனும் மாற்று கருத்து சொல்ல விரும்புறீங்களா? வேறுபாடெல்லாம் இல்லை, சீரழிக்கும் வேகத்தில் வேறுபாடு வேண்டுமானால் இருக்கலாமே தவிர சீரழிவில் எந்த வேறுபாடையும் பார்க்க முடியல. ரெண்டு பேரும் ஒன்றாக தான் இருக்கிறாங்க. இவர்கள் முன்வைக்கிற முழக்கத்துக்கு எவ்வளோ முரணாக இருக்கிறாங்கன்னு வேணால் பார்ப்போம். தேசத்தின் பாதுகாப்பு சொல்கிறார். சர்வதேச அளவில் இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்துவதற்கு 300 இடங்கள் தேவைங்கிறார். யார்? நரேந்திர மோடி. இவர் காலத்தில் தான் இவருக்கே பல இடங்களில் விசா மறுப்பு ஏற்பட்ட சம்பவங்களுக்கு ஆளானவர். சர்வதேச அளவில் இந்தியாவை தலைகுனிய வைத்த சம்பவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் இவர்கள். பாபர் மசூதி இடிப்பாகட்டும், குஜராத் கலவரமாகட்டும், மும்பை கலவரமாகட்டும், இந்த தத்துவங்களை சுமந்து கொண்டு இதை சொல்லிக்கொண்டே சர்வதேச அளவில் இந்தியாவின் தலைநிமிர வைக்கிறோம் என்பது மிகவும் முரண்படக்கூடிய ஒன்று. தேசத்தின் பாதுகாப்பு என்று சொன்னால் இவர்கள் அந்த மேஜிக் நம்பருக்காக காத்திருந்த வாஜ்பாய் காலத்தில் தான் கார்கில் என்ற பகுதியிலே ஊடுருவல் நடந்திருக்கின்றது. பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் அவர்கள் காலத்தில் நடந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் சொல்வது வேறொன்றை மனதில் வைத்துக்கொண்டு அதிலிருந்து அவர்களால் விடுபட்டு மீண்டு வரவே முடியாது. இது நியாயமான குற்றச்சாட்டு இல்லை. பொதுவாக இன்றைக்கு நம்மளுடைய அயலுறவு கொள்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் எங்கேயுமே ஒரு 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 வலிமையான ஒரு பொசிஷனை நம்ம வைக்கல. அது இலங்கையை பொறுத்தவாகட்டும், அல்லது பாகிஸ்தானுக்கு எதிரான அல்லது சீனாவுடைய ஊடுருவல்களுக்கு எதிரான அப்படின்னு நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலுமே காங்கிரஸ் அரசு என்ன செய்வது என்று தெரியாமல் தான் இருக்கு. இப்போ இலங்கைக்கு எதிராக அதற்கு அவங்களுக்கு 200 சீட் இருக்கிறது காரணமா? இல்ல அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, காரணம் வேறு பல காரணங்கள் இருக்கு. ஆனால் நான் இதே கார்கிலியே உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா அரசு அதை மிகவும் வலிமையாக தான் கையாண்டது. ஊடுருவலை நீங்க தடுக்க முடியாது. ஊடுருவல் வந்ததுக்கு பிறகு அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக குற்றம் சொல்லணுங்கிறதுனாலேயே குற்றம் சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த காந்தகார் விமான கடத்தல்ல பாரதிய ஜனதா சரியாக நடந்து கொள்ளவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் வலிமையாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஆக நீங்க ஒரு ஒரு சரியா அதுல தான் சந்தேகம் போய் தானே கூட்டு வந்தாரு. அந்த மாதிரி நேரத்துல ஒரு சீரான மாறாத கொள்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கணுமா, அல்லது சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆட்சியில் இருந்து முடிவெடுக்க முடியும்? மாறாத கொள்கைன்னு இருக்கணும். அமெரிக்கா எப்பொழுதுமே அது போன்ற ஒரு கொள்கையை தான் அது முன்வைக்கும். நீங்க எந்த காலத்திலும் சில பேருடன் நெகோசியேஷன் கூடாது, முடியாது அப்படின்னு மாதிரியான கொள்கைகளை வைக்கிறதுல தவறே கிடையாது. நீங்க அந்த எப்ப நீங்க கொஞ்சம் வீக்னஸ் காமிக்கிறீங்களோ தொடர்ந்து உங்களை அடிச்சு தள்ளுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படி முடிவுகள் எடுக்கிறதுக்கு மேஜிக் நம்பரை விட கூடுதலான நம்பர் தேவை. அதுக்கும் நம்பர் தேவையா? நம்பர் கட்டாயமா தேவை. அது மட்டும் இல்ல, ஒரு ஒருமித்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும் அதுல தேவை இருக்கு. ஸோ இது வெறும் நம்பர்னால மட்டுமே நடக்கக்கூடியது இல்லை. நான் இந்த நம்பர் மட்டுமே முக்கியம் நான் நினைக்கல. ஆனால் பல நேரங்கள்ல ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை கொண்டு வரும்பொழுது இந்த நம்பர் உதவும். இந்த நம்பர் இது இல்லைன்னா நீங்க வேசிலேட் பண்ணிட்டே இருப்பீங்க. இது எப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம், கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்பர் உதவும் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் தானே கருத்தொற்றுமையோட அப்பனா நீங்க பல காரியங்களை செய்யவே முடியாது. நீங்க இதுல என்ன பயம் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னா, எனக்கு அந்த பயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை வந்துருச்சுன்னா ஒரு மிக மோசமான மனித உரிமைக்கு எதிரான படுகொலைகளும் நாசங்களையும் எரிக்கிறதும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் அந்த மாதிரி நினைக்கல. அதற்கு வலிமையான மற்ற அமைப்புகள், முக்கியமாக ஜுடிஷியரி அதை கடுமையாக தடுக்கும். பப்ளிக் பர்செப்ஷனே அங்க மாற்றம் செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பொருளாதாரத்திலையும் ஈவன் சமூக மாற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் செய்வதற்கு எண்ணிக்கை உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடுதலாக கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை கடுமையான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருவதற்கும் எதிர்ப்பு குரலை பதிவு செய்ய விரும்புபவர்களை ஒடுக்குவதற்கும் பயன்படும்னு பொதுவாக ஒரு அச்சம் ஜனநாயக தளத்துல இருக்கு. ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிறது இல்லை என்பது அவங்க ட்ராக் ரெக்கார்டை பாருங்க. கடந்த காலத்துல கூட்டங்களை கூட்டியெல்லாம் பொடா சட்டத்தை கொண்டு வந்தார்கள், தடா சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டங்கள் தடா காங்கிரசும் பொடா வாஜ்பாய் அரசும் 2 பேரும் அந்த தவறுகளை செய்தார்கள். ஆனால் RVS மணி என்ற உள்துறை இணை செயலாளர் ஓய்வு பெற்ற பிறகு இவையெல்லாம் அரசை நடத்திய பயங்கரவாதங்கள் என்ற மிக பயங்கரமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது ஒரு நாள் தலைப்புச் செய்தி என்ற அளவிலே மக்கள் மனதிலிருந்து நகர்ந்து விட்டது. அவை மக்கள் மனதில் கருத்தை விதைப்பதற்கு பெரிய அளவில் நம்பர் வேணும்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக இவர்கள் இந்த பெரிய எண் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பெரிய எண் வந்த போதெல்லாம்
இவர்கள் இது போன்ற ஒடுக்குமுறை சட்டங்களை பாடத்திட்டங்களில் பயங்கரமான மாற்றங்களை செய்து வருங்கால தலைமுறையை சீரழிக்கின்ற பணிகளை தான் செய்திருக்கிறார்கள். இவர்கள் தேச நலனுக்காக இந்த பெரிய சட்டங்கள்னா தேசத்திற்கு பாதுகாப்பு என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது முரண்பட்ட சக்திகள் ஒன்றுபட்டிருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு வங்காளதேசத்தில் இந்திரா காந்தி ஒரு நடவடிக்கையை எடுத்து பிரித்து கொடுக்கும்பொழுது இதே வாஜ்பாய் அவர்கள் உட்கார்ந்து துர்கா தேவியே வருக என்று கூப்பிட்டார் இல்லையா? அப்போது பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் நேரெதிர்பட்டவர்கள். துர்கா தேவிங்கிறது அவர் இந்துக்கள் வணங்கக்கூடிய கடவுளின் பெயர். அந்த கடவுள் பெயரை சொல்லி இந்திரா காந்தியை துர்கா தேவியே வருகை என்று வாஜ்பாய் அழைத்தது வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. சைனா யுத்தம் நடந்தபோது தன் மகனையும் தந்ததோடு தானும் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டவர் காகிதம் இல்லத்து. ஆகவே இவர் அன்றைக்கு முஸ்லீம் லீக்கை தடை செய்ய வேண்டும் என்ற கொள்கையில நேரு இருந்தார். அந்த விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் தேசத்திற்கு பாதுகாப்பு பிரச்சனை வந்துவிட்டால் அனைவரும் ஓரணி திரண்டு நின்றதை, அது பாஜகவும் காங்கிரசும் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து தேசத்தின் சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு. கோட்டை விட்டது யார் சொன்னார்? ஊடுருவலை தடுக்க முடியாதுன்னு. நேற்று ஊடுருவி இன்னைக்கு நடக்கல. அவன் முகாம் அமைத்து தங்கும் அளவுக்கு 6 மாதங்கள் இந்த நாட்டின் பாதுகாப்பின் மீது அக்கறையற்று இருந்தவர்கள் பாஜகவினர் என்பதுதான் இங்கே பதிவான வரலாறு. உள்ளுக்குள்ள வந்து சொத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் அல்லது ஆட்சி நடத்துவதில் பலவிதமான முரண்பாடுகள் கட்சிகளுக்குள்ள இருந்தாலும் அமைப்புகளுக்குள்ள இருந்தாலும் நாட்டுக்கு ஒரு நெருக்கடின்னு வந்ததுன்னா எல்லாரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது உண்மைதான். அதனால அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு இந்த நம்பருக்குள்ள வந்தோம்னா அவர் கேட்கிற நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கருத்து கணிப்புகள் வந்து ரொம்ப குறைவாக 200, 210, 220 அப்படிங்கிற லெவலோட கருத்து கணிப்புகள் சொல்லுது. உண்மைதான். எனக்கு என்னுடைய பார்வையில் நரேந்திர மோடி 300 சொல்றாரு. நேற்று வைகோ சிவகாசியில 320 அப்படின்னு 350 பலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 650 கூட சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற என்னன்னு தெரியல. அது நடக்குமான்னு தெரியல. எல்லோரும் சொல்வது வந்து பாரதிய ஜனதா ஒரு தனி பெரிய கட்சியாக இருக்கும், அவர்களுடைய கூட்டணி வந்து அதிகமான இடங்களை பெறுங்கிறது. இப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கடைசி 20 நாள் கடைசி 30 நாள் இது தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இலக்கை முன் வச்சு பேசுகிறீங்க. அப்போ கொஞ்சம் அதிகமான இடத்துல இருக்கிறவங்க அதற்கு மாற்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தான் தோற்க போகிறோம் அல்லது மிக குறைவான இடங்களை பெறப்போகிறோம். போன தடவை 200க்கு மேலே இருந்தது, இந்த தடவை 100 வருமாங்கிறது சந்தேகம் இருக்குங்கிறப்ப அவர்கள் வந்து வேறு ஒரு மாற்றை முன்வைக்கிறார்கள். அதிலிருந்து தான் இது வருது. அப்போ நமக்கு குறைவாக இடம் கிடைத்தாலும் நம்ம பாரதிய ஜனதா ஆட்சி நடத்திவிடக் கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு பெரிய ரெயின்போ கோலிஷன் ஒன்று உருவாக்கி விடுவோம். எப்படியும் வந்து ஒரு மாற்று அணி என்று ஒன்று வந்துவிடும் அப்படிங்கிறத அவர்கள் முன்வைக்கக்கூடிய. தமிழகத்தில் பாஜக பண்ணியிருக்க மாதிரி தமிழகத்தில் பாஜக குடும்ப ஆட்சியை இன்னைக்கு மோடி கண்டித்து பேசுறாரு. தேமுதிகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இங்க சொல்ல முடியுமா? முடியாது. மோடி பேச்ச வழிமொழிந்து பொன்னார் அவர்கள் குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது எல்லா கூட்டணியிலும் இருக்கக்கூடிய முரண்பாடு. அது ஒத்துக்கிறேன். தமிழகத்துல பாஜக கூட்டணி நிறைய முரண்பாடுகள் கொண்ட கூட்டணி. அது கிடக்கட்டும். அது அவர்களுக்கு இடம் கிடைக்குமா இல்லையா? பாஜகவுக்கு எதிராக அந்த சதியை செய்கிறார் என்று சொன்னால் இங்கே அந்த சதியை செய்வது பாஜக தானே. முரண்பட்டவர்களோடு இப்போ பத்ரி சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து முதன்மை இடத்தை பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படிங்கிற உணர்வு கிடைக்குது எல்லா செய்திகளையும் பார்க்கும்போது. சரத்பவார் கூட நேற்று வந்து காங்கிரஸ் 2வது அணியாகத்தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா முதல்ல வர்றவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு சொல்றாரு. அதுலதான் இப்போ ஆறுதல், காங்கிரஸுக்கான ஆறுதல் வந்து முதல்ல வர்ற அணிக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிற லெவலில் தான் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க என்டாஸ் பண்றீங்களா? சரத்பவாரோட ஸ்டேட்மெண்ட் நீங்க என்டாஸ் பண்றீங்களா? நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். அதாவது காங்கிரஸ் வருதா வரவில்லையா என்பதல்ல பொது கேள்வி. யார் வரக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய தேர்தலாக இது இருக்கிறது. அவருடைய கடந்த கால வரலாறுகள் நம் முன்னால் பாடமாக நிற்கின்றன. அதற்கு உரிய நீதி வழங்கப்படாத நிலைமை இருக்கும் பொழுது அதுதான் காங்கிரஸுக்கு பாடம் புகட்ட வேண்டும்னு மோடி சொல்றார். முதல்ல அவர் செய்த தவறுகளுக்கு நீதி வழங்கப்படாத, அந்த குற்றங்களுக்கு சரியான நிவாரணங்கள் வழங்கப்படாத நிலைமையிலே அவர் சொல்லக்கூடிய தத்துவமும் அவரும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் இங்கே அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியே இல்லை என்ற நிலைமையை அகிலம் பார்த்துவிடும். அந்த தேசத்திற்கு அந்த தலைகுனிவு வந்துவிடக்கூடாது. இந்திய நாடு நீதியின்பால் நிற்கின்ற நாடு என்பதற்காக மோடி வரக்கூடாது, அந்த அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவம் வரக்கூடாது என்று போராடுகிறார்கள். அது மாற்று முறையில் வரலாம். காங்கிரஸ் வரணுங்கிறது ஒன்றும் இங்கே எதிர்பார்ப்பு கிடையாது. வந்து ஒன்றும் ஆக போறதில்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொது நிகழ்ச்சி உங்களை இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.